Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா Sree Joshina Spare Thengamputhoor. KTM யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும். இந்த கடை கம்பெனிலே ஸ்பேர் கிடைக்காத இடத்துலயும் இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம KTM RC200 Duke 200க்கு சர்வீஸ் டைம்ல என்னெல்லாம் பார்க்கணும்ங்கறத பார்க்க போறோம். இன்ஜின் ஆயில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ற இன்ஜின் ஆயில் Motel 7100 2050 ஆயில் தான். இதோட பிரைஸ் வந்து 1235 ரூபா வருது. இது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் மாற்றணும்னா 7500 சர்வீஸ் ஷெட்யூல் 7500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இல்லைனா 6 மாதத்துக்கு ஒன்ஸ் பார்க்கணும். இது ஆயில் மாற்றாட்டா என்ன ஆகும்னா நம்ம இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஆயில் மாற்றும் போது அது கூட இந்த ஆயில் ஃபில்டர் ஒன்று மாற்றணும். இதுதான் ஆயில் ஃபில்டர். இது மாற்றும்போது இது எதுக்குன்னா இந்த ஆயில் பம்ப் ஆகும்போது அதில் ஏதாவது டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸு மெட்டல் எதுவும் ரஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா இது அந்த மெட்டீரியல் பாஸ் ஆகாமல் அதை பிளாக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆயில் ஃபில்டர். இது மாற்றாட்டா நமக்கு ஃப்யூச்சரில் இன்ஜின் வேலை எதுனாலும் வரலாம். அதே நேரம் இது மாற்றும்போது அந்த கேப்பில் ஒரு ஓரிங் உண்டு, இந்த ஓரிங்கை மாற்றணும். இது ஜஸ்ட்டு 10 ரூபா தான் வரும். அது ஒரு கிழிஞ்சிட்டுனா அது வழியாக ஆயில் லீக் ஆகலாம். அது வண்டிக்கு கொஞ்சம் ஆயில் லீக்கான ப்ராப்ளம் வரலாம். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அசிங்கமாக அந்த மாதிரி இருக்கும். இது 10 ரூபா தான். இதை மாற்றும்போது ஆயில் ஃபில்டர் மாற்றும்போது இதையும் மாற்றி விடுறது பெட்டர். நெக்ஸ்ட் என்னென்னா ஏர் ஃபில்டர் என்னன்னு தெரியும். இன்டேக் ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இது ஃபில்டர் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்பும். இது எதுக்கு மாற்றணும்னு எல்லோரும் கேட்கலாம். சப்போஸ் இது மாற்றாட்டா மெயினாகிட்டு மைலேஜ் அடி வாங்கும். ஏர் ஃபில்டர் இதுதான். இது ஃப்ரீக்வன்சி 7500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்றணும். இது மாற்றாட்டா நமக்கு பிக்கப் ப்ராப்ளம் வரும். அதே நேரம் இது ஓவர் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுனா மைலேஜும் கிடைக்காது. இதுவும் 7500 ஒருக்கா மாற்றி விடுறது பெட்டர் இல்லை, கண்டிப்பாக மாற்றணும். இந்த ஃபியூல் ஃபில்டர் எங்கே வரோன்னா இந்த பம்பில் இருந்து இன்ஜெக்டருக்கு போகக்கூடிய லைனில் வரும். இது எதுக்கு மாற்றணும்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இதில் ஃபியூல் வந்து கண்டிப்பாக 100% பியூராக இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது டஸ்ட் வந்துச்சுன்னா அது இன்ஜெக்டரில் இருக்கக்கூடிய ஸ்மால் நாசில் ஹோல்ஸ்லாம் அடைச்சிக்கிடும். அதையும் மீறி அதை விட மைல்டாக இருந்துச்சுன்னா இன்ஜினில் வால்ஸில் அடைச்சுன்னா அது இன்ஜின் வேலை கூட வரலாம். இது அதே நேரம் ஐட்லிங்கில் இருக்கும்போது இது கொஞ்சம் ஏறி இறங்குறது அந்த ப்ராப்ளம் வரலாம். ரன்னிங்கில் அடைக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் டைமில் எல்லாம் மொத்தமாக மாற்றி விடணும். இது எல்லாமே 7500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்றக்கூடியது தான். மொத்தமாட்டு பார்த்து எடுக்கிறது நல்லது. இதில் மிஸ் ஆனால் நம்ம வண்டிக்கு ப்ராப்ளம் வரும். நம்ம தான் அதை ப்ரிவென்ஷனாக எல்லாமே பண்ணணும். ஓகே.